மேலான சகோதரர்களே, அதுல முக்கியமான ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின் மின் ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி. ஒரு முஃமினுக்கு அவன் மௌத்தாயினத்துக்கு பின்னால அவன் கபருக்கு வந்து சேரக்கூடிய அமல்களில் முக்கியமான அமல் அவன் படிச்ச அறிவை மற்றவனுக்கு படிச்சு கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஒரு புள்ளை உருவாக்கி துஆ செய்யக்கூடிய புள்ளை உருவாக்கினது. அல்லது அவ் மஸ்ஜிதன் பனாஹு, அவன் கட்டின பள்ளி. எத்தனையோ பேர் இந்த பள்ளிக்கு ஹெல்ப் பண்ணினேன்னு கேள்விப்பட்டேன். மேலான சகோதரர்களே, நாங்க மௌத்தாகினாலும் இந்த பள்ளி இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த கூலி எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான். எத்தனை பேர் வஃபாத்தாக இருப்பார்கள், அவங்களுக்கு போனஸாக போயிட்டு கொண்டிருக்கும். அதே மாதிரி மேலானவர்களே, அவ் பைத்தன் லிபினி சபீலி பனாஹு, யாராவது வழிபோக்கருக்கு கட்டின சின்ன ஒரு வீடு. அதுக்கு பின்னால சொல்கிறார்கள், அவ் நஹ்ர நஜ்ராஹு, யாராவது ஒரு ஆறொண்ட உருவாக்கிட்டு ஒரு கிணறொண்ட தான் வச்சு விட்டு போயிட்டாருன்னா அந்த கூலியும் அங்க வந்து கொண்டிருக்கும். கடைசிக்கு சொன்னார்கள், ஒரு மனிதர் தனது சதகாக்களை கொடுத்தா அந்த சதகாவும் அந்த கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அக்ரஜஹா மின் மாலிஹி ஃபீ ஸிஹ்ஹதிஹி, அவர் சிஹத்தாக ஆரோக்கியமாக இருக்கும் போது அவர் பள்ளிக்காக வேண்டி கொடுத்தாரு. ஒன்று பள்ளியை கட்டுறதுக்கு, இல்லாட்டி பள்ளியிட இந்த ஃபேன் வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு பணிக்கு கொடுத்தாருண்டா அது கபருக்கு வரும். அதே மாதிரி ஒன்றுதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஏரியாலையும் மக்பராக்கள் இருக்கும். இந்த ஊர்லயும் மக்பரா ஒன்று இருக்குது, வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது. நாங்க செய்ய வேண்டிய, நாங்க போற குழிதான் அந்த இடம். எங்களை வேற எங்கேயும் எடுக்க மாட்டாங்க. நாங்க மௌத்தாகினா எங்களை இந்த ஊர்வாசிகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போயிட்டு அதே இடத்துல வைப்பாங்க. இந்த இடங்கள் கிளீனாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று, சில பணிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். வெளிப்புறத்திலிருந்து இந்த பள்ளி தலைவரையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த பள்ளிக்காக வேண்டி உங்கள்கிட்டிருந்தும் கூடுதலான உதவிகளையும் பெற்றிருக்கிறார், வெளியிருந்தும் எடுத்திருக்கிறார். நாங்கள் கூடுதலாக வெளியே நாட்டம் இல்லாமல் இந்த ஊர்வாசிகள், நான் போக வேண்டிய அந்த குழி, நான் போக வேண்டிய அந்த வீடு, அந்த இடம் கிளீனாக இருக்கணும். சில மக்பராக்களுக்கு போகவே இல்லை, ஏன்னா காடுகள் வளர்ந்து இருக்கும், அங்க பாம்புகள், அதே மாதிரி சின்ன சின்ன விசஜந்துக்கள் நிறைஞ்சிருக்கும், போகக்கூடிய ஒரு பாதையே இருக்காது. மேலானவர்களே, அது அப்படி எங்களுடைய மக்பரா இருக்கக்கூடாது. எங்களுடைய மக்பரா கிளீனாக வச்சுக்கொள்ளணும். அதில் முக்கியமான பணிகள், நாங்க அந்த மக்பராவுடைய பணிகளுக்காக வேண்டி ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் கபருக்கு வரத்தான் செய்யும். நாங்க எங்களுடைய பணம் இல்ல, எங்களுடைய பொடியால ஹெல்ப் பண்றோம். சென்ற கிழமை கூட ஒரு பள்ளியில ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு பாஸ் தான், முஸ்லிமான ஒருத்தர். அவர் தனது உம்மாட பெயர்ல பள்ளியால தான் அந்த பிளாக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவர் அந்த பாஸ் கூலி எடுக்காம ஃப்ரீயாக கட்டி கொடுத்தார் பெரிய ஒரு ரூம். மேலானவர்களே, எங்களுக்கு பணம் தான் இல்லாட்டியும் எங்களுடைய உடம்பு ரீதியான அந்த பலத்தை வச்சு அந்த மக்பராவை கிளீன் பண்ணணும். சில ஏரியாக்கள் சிரமதான நடக்கும். பள்ளியில பொதுவாக அறிவிப்பாங்க, ஆனா அறிவிச்சாலும் வரக்கூடியவங்களை பார்த்தா ஒரு 10-15 பேர் தான். மேலான சகோதரர்களே, நாங்க பென்ஸ் கார்ல போகலாம், ஆனா கடைசிக்கு எங்களை விட்டு பிரிகிறது அந்த பென்ஸ் கார், கடைசிக்கு எங்களை வைக்க போறது அந்த குழிதான். அந்த குழிக்காக வேண்டி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம். அதுக்காக வேண்டி எவ்வளவு பணங்களை கொடுத்து உதவி செய்யணுமோ நாங்க உதவி செய்யணும். ஏண்டா சில மக்பராக்களை பார்க்கலாம். சென்ற ஒரு மாதத்துக்கு முன்னால கூட ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த ஏரியால மக்பராவை பார்த்தா ஃபுல் கிளீனாக இருக்குது, லைட் எல்லாம் போடப்பட்டு இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் இல்லை. ஏன்? அந்த ஊர்வாசிகள் என்ன செஞ்சிருக்கிறார்கள்டா, தனியாக இயங்காம கூட்டாக எல்லாரும் சேர்ந்து இயங்குறாங்க. ஒரு 4-5 பேர் போட் செய்யட்டுமே ஒதுக்காம ஊர்வாசிகள் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கணும். அந்த ஊர்வாசிகள் எல்லாரும் சேர்ந்து, வாலிபர் சங்கம் ஒன்றும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து, ஊராக்கள் சேர்ந்து அந்த மக்பராவை கிளீன் பண்ணினார்கள். அதுக்கென்று ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை வச்சாங்க. அது அவங்க வேலை செய்வாங்க. அவர் 15 நாளைக்கு ஒருக்க வந்து கிளீன் பண்ணுவார், மெஷினால பிடிப்பாரு. மேலான சகோதரர்களே, அந்த மக்பராக்கு போனாலே சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, மௌத்துடைய சிந்தனை வரும். ஆனா சில மக்பராக்கு போனாலே காடாக இருக்கும். வெளியிலிருந்து ஆட்கள் வந்தா அவங்க ஏசிட்டு தான் போவாங்க. அதனால எங்களுடைய மக்பராக்களை நாங்க கிளீனாக வைக்கணும். இது ஒருத்தர் செய்யட்டுமே, இன்னொருத்தர் பார்த்து கொண்டிருப்போமே என்று யாரும் கலந்து கொள்ளாம வாலிபர்கள் சிலர்கள்
அப்படியே வேலையும் இல்லாமல் இருப்பார்கள். பள்ளியுடைய வேலையா, எல்லாரும் பள்ளிக்கு வருவோம். வீட்டுல பெண்கள் இருந்தா பெண்கள்கிட்ட கணவன்மார் சொல்லணும், புள்ளகளை பள்ளியுடைய வேலைக்கு அனுப்பும்படி. சிலர்களை பார்த்தா 27க்கு மட்டும் தௌபாக்கு வார. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த மக்பரா கிளீனாக இருக்கணும். அதில் நிறைய இருக்குது. சில ஜனாசா விழுந்தா, பணக்காரர்கள் மூத்தாகினா எல்லா கடையும் மூடப்படும், எல்லாரும் பள்ளியில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஏழை மௌத்தாகினா அதே இடத்துல பணக்கார ஒத்தனும் இல்ல. மேலான சகோதரர்களே, மௌத்துக்கும் இந்த பணத்துக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்குது. பணத்தை வச்சு நாங்க கோடிக்கணக்கில் இருக்கலாம், மௌத்து ஞாபகம் செய்யணும். அது ஒரு அமல் என்ற ரீதியில எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுவோம். ஒருத்தர் மௌத்தாகினா அவரை பார்க்கிறது கடமல்ல, அவரை குளிப்பாட்டி கவன் செஞ்சு தொலைவிச்சு அடக்கம் செய்யறதுதான் கடமை. ஆனால் சிலர்கள் என்ன செய்யறாண்டா, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் தலையை காட்டிட்டு போயிட்டுவாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் இருப்பார்கள். சில எங்களுடைய பணத்தை நாங்க இப்படியான இதுக்கு செலவழிக்காம பாவத்துக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். பாருங்க, சிலர்களை பார்த்தா 50 ரூபா 60 ரூபா ஒரு சீடி படம், அதை வாங்கறதுக்கு செலவழிக்கிறார். அவனுக்கு மாசத்துக்கு ஒவ்வொரு நாளும் அப்படி செலவழிச்சா அவனுக்கு ஒரு கணக்கொண்டு வருகிறது. அந்த பெரிய ஒரு தொகையை ஏன் மக்பரா செய்ய கொடுக்கலாம்? அதே மாதிரி சிலர்கள் நெட் கார்டு பாவிப்பாங்க. அவங்க ஒரே பேஸ்புக்ல தான், குர்ஆனும் இல்ல ஒன்றும் இல்ல, அமலே இல்ல வாழ்க்கையில, பாவத்தை டவுன்லோட் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த பாவத்துக்காக வேண்டி நெட் கார்டு வாங்குறானே, ஒரு நாளைக்கு 100 ரூபா, 2 நாளைக்கு 200 ரூபா, சிலர்கள் பேக்கேஜ் பாவிக்கிறாங்க 1000 ரூபா. அந்த 1000 ரூபா தூக்கி மக்பராவுடைய பணிக்கு கொடுத்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் வீட்டுல படம் பார்க்கிறார்கள். அந்த படத்துக்கு போறது கரண்ட் பில். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 500 ரூபா போகுதா, 1000 ரூபா போகுதா, கட்டுறீங்களா? அதற்கு அல்லாட்டமாக சொல்லணும். அது ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த சல்லி எடுத்து ஏன் இந்த பள்ளி வேலைக்கு கொடுக்கலாம்? மேலான சகோதரர்களே, நாங்க சரியான பாதையில யோசிக்கிறது இல்ல, பாவ சைட யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க எங்களுடைய வாழ்க்கையை கிளீன் பண்ணணும், எங்களுடைய மக்பரா சுத்தமாக இருக்கணும். மக்பராவுடைய பணி நடந்து கொண்டிருக்குது. உதவி செஞ்சா எங்களுடைய கபர் வெளிச்சமாக இருக்கும், எங்களுடைய கபர் வெளிச்சமாக இருக்கும். சதகா ஜாரியா, நல்ல நண்பனாக இருப்பாரு, வந்து எங்களுடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாரு. அதே மாதிரி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாசாக்களை வித்தியாசப்படுத்தாம சிலர்கள் தொழுவார்கள், சிலர்கள் தொழாம இருந்திருப்பார்கள். ஜனாசாவன் தொழுகிறவன் தானே, இவன் தொழாதவன் தானே, தொழுகிற ஜனாசாக்கு மட்டுமே போம் அப்படின்னு சொல்லாம ஊர் ஜனாசான்னு வந்துச்சுன்னா எல்லாரும் வாங்க, அவருக்காக வேண்டி துவா செய்யுங்க, அடக்கப்பட்டதுக்கு பின்னாலும் துவா செய்யுங்க. இது அடுத்த விடயம். அடுத்த முக்கியமான ஒன்று இருக்குது. ஜனாசா ஒரு விழுந்துச்சுன்னா கபர் தோன்றாக்கள் இருப்பார்கள். கபர் தோன்றவர்கள் சில ஏரியாக்கள் பணத்தை கொடுத்து தோண்ட வைக்கணும். ஆனா மாஷா அல்லாஹ் அதிகமான பள்ளிகள் சில வாலிபர்கள், சில போர்டு நிர்வாகிகள் கூட அந்த கபரை தோண்டக்கூடிய பணியில ஈடுபடுறாங்க. அவங்களுடைய அந்த ஸ்டேஜ பாக்குறல்ல, ஏண்டா நானும் போறது அந்த குழிக்குத்தான். அதே இடத்துல அவருக்கு ஞாபகம் வரும். மேலான சகோதரர்களே, உலகத்துல நாங்க அந்த ஒரு ஹெல்ப் பண்ணினாலே, எங்கள்ட்ட பணம் இல்ல, அந்த குழி தோன்ற ஹெல்ப் பண்ணினாலே அதுவும் ஒரு சதகாவாக மாறிவிடும். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளிக்கு என்று வாலிபர் சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு செய்தி வந்தது. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகிகளோடு இந்த வாலிபர் சங்கமும் ஏனைய ஊர் மக்களும், தாய்மார்கள் இருக்கலாம் வீட்டுல, அவங்க கூட ஹெல்ப் பண்ணலாம். வீட்டுல ஒரு உண்டியல போட்டு அதுல கொஞ்சம் காசை போட்டு மாசம் மாசம் பள்ளிக்கு மக்பராவுடைய பணிக்காக வேண்டி கொடுங்க என்று ஒதுக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய கடையிலையும் ஒன்றை வச்சு வெளியே கூட வசூல் போகாம எங்களுடைய ஊர்ல எவ்வளவு பணிகள் இருக்குது, பள்ளி பணி, மக்பராவுடைய இந்த பணி முடியல, கொஞ்சம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் உங்களுடைய ஹெல்ப்புகளை, உங்களுடைய அந்த பணத்தை கொடுத்து உதவி செஞ்சா இந்த உங்களுடைய மக்பரா, நாங்கள் போகக்கூடிய அந்த கபர், அந்த இடம், வசிக்கக்கூடிய இடம் கிளீனாக இருக்கும். எங்களுக்கு நன்மை அல்லாஹ் தந்து கொண்டிருப்பார். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்துக்கு செலவு செய்யாம அந்த பணங்களை இப்படியா பள்ளி விடயங்களுக்கு, மக்பராவுடைய விடயங்களுக்கு உதவி செஞ்சு மௌத்தாகும் போது கலிமாவோட மௌத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக.